ஓலா ஊபர் நிறுவனத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 போராட்டம் பண்ணியாச்சு, 5-6 கோரிக்கைகள் கொடுத்தாச்சு. எதுக்கு அவங்க செவி சாய்க்கலை. இப்போ பண்ணுறது வந்து தொடர் வேலை நிறுத்தம். அதாவது விடிவு கிடைக்கும் முறை அப்படின்னா நாங்கள் கேட்குறது வந்து மீட்டர் டேரிஃப் நாங்கள் கேட்குறோம். அவங்க தர மறுக்கிறாங்க. 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலையில் அமர்த்தி எங்களை சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க. மரணம் கூட நடந்திருக்கிறதுனால அதை எதிர்த்து முழு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் வாகன நிறுத்த போராட்டம் நடத்துகிறோம். நாளைக்கு 15ஆம் தேதியிலிருந்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். ஓலா அண்ட் ஊபர் 2 கார்ப்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து அனைத்து சங்கங்களும் இதில் ஈடுபட்டு செய்யுது. ஓகே, பட் இந்த ஸ்ட்ரைக் வந்து பேசிக்காக உங்களுக்கு இது இப்போ டைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு டைட்டாக இருக்குது. இன்னொன்று நாங்கள் வலியுறுத்துறது எங்களுக்கு மீட்டர் கட்டணம் வேண்டும். அதாவது சின்ன வண்டி ஹட்ச்பேக்கு வந்து 4 கிலோமீட்டருக்கு 120 அடிஷ்னல் 18, ஷெடான் கிளாஸுக்கு வந்து 4 கிலோமீட்டருக்கு 150 அடிஷ்னல் 19, பெரிய வண்டிக்கு வந்து 4 கிலோமீட்டருக்கு 200 அடிஷ்னல் 21. அந்த ரேட்டு கேட்டு வலியுறுத்துகிறோம். நியாயமான ரேட்டு தான். அதை தர மறுக்கிறார்கள் கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு. அவங்கள எதிர்த்து ஆட்டோவோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் சாதா ஒரு 2 கிலோமீட்டர் 25 ரூபாயும் அடிஷ்னல் கிலோமீட்டர் 12 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. ஆனால் எங்கே நிலைமை ஷேர்னா 3 ரூபா, மைக்ரோனா 6 ரூபா, மினி டேரிஃப் 9 ரூபா. ஆமாம், அவங்க போடுற டார்கெட்டை நாங்கள் முடிக்கணும்னா அவங்க எம்பிஜின்ற பேரில் அதாவது 5500 அப்படின்னு போடுறாங்க. அதை முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கிற டைம் 20 மணி நேரம் ஆகுது. அந்த பிக்கப்பை நாங்கள் முடிக்கிறதுக்கு 25% கமிஷன் எடுத்துக்கிறாங்க. சித்திரவதைக்கு உள்ளாக்குறாங்க இன்றைக்கி ஓட்டுநர்கள் எல்லாத்தையுமே. அதை எடுத்து இந்த போராட்டம் நடத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து தீர்வு காணும் முறை போராட்டம். இதில் வந்து விலக போகுது. இப்போ ஓலா இவங்களாம் மற்றவங்களாம் வரவங்க டாக்ஸிக்காரங்க இப்போ இவங்க நிறுத்த சொல்கிறீங்களா? ஆமாம், வாகன நிறுத்தத்துக்கு நாங்கள் ஆதரவு கேட்குறோம். ஏன்னா இப்போ முக்கால்வாசி சென்னையில் ஓடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓலா அண்ட் ஊபர் தான் பெருமிதமான வாகனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதை தடுக்கணும் அப்படின்றது தான் எங்கள் நோக்கம். எங்கள் நோக்கம் இல்லை, எங்ககிட்டே கிட்டத்தட்ட 1200 உறுப்பினர்கள் இருக்காங்க எங்கள் சங்கத்தின் சார்பில். அப்படி எல்லாத்தையும் இணைச்சி 4 சங்கங்கள் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். ஓகே, பட் இப்போ வர வண்டிலாம் வந்து என்ன இது பண்ணுறீங்க? இல்லை இது என்னைக்கு ஆரம்பிச்சது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் போட்டு வாகன நிறுத்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 15ஆம் தேதி நாளையிலிருந்து வாகன நிறுத்த போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 சங்கம் பண்ணுன்னு சொன்னல. அதில் முதன்மை சங்கம் தோழர்கள் ஓட்டுநர் நல சங்கம் சென்னை, 2வது CITU, 3வது வந்து நண்பர்கள் மகிழுந்து ஓட்டுநர் நல சங்கம், அடுத்தது அனைத்து மகிழுந்து ஓட்டுநர் முன்னேற்ற சங்கம். 4 சங்கங்கள் இணைந்து பண்ணுது. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு எங்கெல்லாம் இந்த போராட்டம் நடத்திருக்கீங்க? சென்னை முழுக்க. இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன். போராட்டம் இன்னும் ஆரம்பிக்கல. போராட்டத்துக்கான ஆதரவு கேட்டு போஸ்டர்களை ஒட்டிட்டு அனைத்து டிரைவர்களுக்கும் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நாளைக்கு வண்டி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் இது பாஸ். அதாவது நாங்கள் போஸ்டர் ஒட்டி அந்த போஸ்டரில் வேலை நிறுத்தம் 15லேருந்து தொடரும் தீர்வு காணும் முறை அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்கோம். அது முடிகிற வரையும் நாங்கள் பண்ணுறதில்ல. அதுக்கான பப்ளிக்கு தெரியணுங்கிற விதத்துக்காக நாங்கள் போஸ்டர் ஒட்டியிருக்கோம். போஸ்டர்லேயே பப்ளிக் இன்ஃபெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓகே, ஓகே, ஃபைன். ஓகே, சரி.